ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு 7 புள்ளி, சந்து புள்ளி 4ல நிறுத்தணும். நடுவுல நம்ம எப்பயும் போல போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அந்த ஒரு பூ மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு சுத்தி ஒரு விளக்கு மாதிரி போடுறது. நீங்க பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போடுறது. இந்த மாதிரி அதனால தான் உங்களுக்கு பொறுமையா காமிச்சிருக்கேன். ஸ்பீட் வைக்கல. பாருங்க. நல்லாருக்கும். தம்பி நடுவுல டிஸ்டர்ப் பண்றான். அதனால தான் அப்படி நடுவுல பென்சில விட்டு விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் குட்டி பையன். இருந்தாலும் சரி இந்த கோலம் போடணும்னு தோணுச்சு. சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு. பாருங்க எப்படி பண்றான்னு. ஓகே. பாருங்க நீங்க கோலத்தை பாருங்க. சுற்றி இப்படி விளக்கு. இது நான் கலர்லாம் கொடுக்க வேணாம், சும்மா அப்படியே போட்டுருவோம் தான் நினச்சேன். சரி ஓகே கலர் கொடுத்து பார்ப்போன்ட்டு கலரும் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஸ்டார் போட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்களா ஸ்டாரு? எப்படி வந்துச்சு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேணால் தாமரை எப்படி போடலான்ட்டு சொல்லித்தரேன். இப்போது இதுலேயுமே இப்படி தான். இப்படி அந்த விளக்கு போட்டு முடிச்சிட்டோமா, முடித்தோடனே மேலே அங்கே ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த புள்ளியை வந்து நம்ம என்ன வேணால் ஐடியா பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான் கோலம், ரங்கோலியை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இந்த மாதிரி திலகம் மாதிரி போட்டேன். அப்புறமா ஒரு ஐடியா வந்துச்சு, அதே லோட்டஸ் மாதிரி மாற்றிடுவோம், தாமரை மாதிரி மாற்றிடுவோன்னு தாமரை மாதிரி மாற்றிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் கலர் கூட கொடுத்து நான் காட்டியிருப்பேன். பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அதில் ஃபுல் வியூ இருக்கும். நல்லாயிருக்கு. அதே மாதிரி கலர் கொடுக்கும்போது வந்து ஃபுல் எல்லோ கொடுக்காம அந்த தீபம் எரியறதுக்கு ஒன்றுக்கு எல்லோ ஒன்றுக்கு ரெட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். ரெட் அந்நேரம் காணும், அதனால் ஆரஞ்சு கொடுத்துட்டேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு ஒரு தீபத்துக்கு எல்லோ, ஒரு தீபத்துக்கு ஆரஞ்சு கொடுக்குறேன். அப்புறம் அகல் விளக்குக்கு எப்பயும் போல் ப்ரௌன் கலர். ஒரு ப்ரௌன் கொடுக்கலாம், இன்னொன்றில் ஒன்று அரக்கு கொடுக்கலாம். நான் அப்படி தான் ஒன்று கேப் விட்டு கொடுத்துட்ருந்தேன். அதுக்குள்ளே இவன் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு இவன்கிட்ட பேச போனேன்னா அதுக்குள்ளே மறந்து எல்லாத்துக்குமே ப்ரௌனே கொடுத்துட்டேன். பாருங்கள் நான் கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு விளக்கு கேப் விட்டு கொடுத்தேன், அதுக்குள்ளே அடுத்ததுக்கு வந்து ப்ரௌனே கொடுத்துட்டேன். இல்லைன்னா வேறு கலர் தான் கொடுத்துருப்பேன். நீங்களும் வேறு கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தாமரை அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் ரெட்டு கொடுப்போன்னு ரெட்டு கொடுத்தேன். அவுட்லைன் ரெட் இருக்கனால இதில் அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் நீங்கள் கோலம் போடும்போது ஒயிட் தானே இருக்கும் அவுட்லைனு. அப்போ நீங்கள் உள்ள ரெட்டு கொடுக்கும்போது அழகாக இருக்கும். ரெட்டு, வாடாமல்லி கலரு, பிங்க்கு, நல்லா லோட்டஸோட பிங்க் இருக்குல்ல, லோட்டஸ் பிங்க், அந்த பிங்க் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் வியூ வரும், பார்க்கலாம். சரி, இல்லை இதுலேயே ஏதாவது வேறு ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு இதை தரையில் போட முடிஞ்சால் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இதே நம்ம ரங்கோலின்றனால இந்த தாமரைக்கு மேலேயும் நம்ம பெருசு பண்ணலாம். நான் மேலே அவசரப்பட்டு புள்ளி எழுதிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் பெருசு பண்ண முடியல. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம இதை பெருசு பண்ணணுன்னா அந்த தாமரை மேலேயே ஒரு திலகம் போடலாம். திலகம் போட்டு பெருசு பண்ணலாம். இல்லைன்னா அந்த தாமரையை சுற்றி ஒரு வட்டம் போடலாம். வட்டம் போட்டு அதுக்கு மேலே டிசைன்ஸ் போடலாம். நாம் போதும்ன்ட்டு நிறுத்துற வரைக்கும் போடலாம் தாமரை. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு ஃபுல் வியூ வரல. இந்த பாருங்கள், இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃபுல் வியூ. உள்ளே வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் க்ரீன் கொடுத்துருக்கேன். அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு ஐடியாவுக்கு ஒரு கலர் வந்து அவுட்லைன்ஸ் டல்லாக இருக்கனால உங்களுக்கு கோலம் நல்லா தெரியுது. நீங்கள் தரையில் போடும்போது அவுட்லைன் ஒயிட்டில் கொடுப்பீங்கல்ல, அப்போ சூப்பராக எடுத்து கொடுக்கும் கோலம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.